சேபி காலேஜ் பேருந்தோம் ஒரு அக்கா கையில வச்சிட்டு இருந்தோம். அந்த அக்காவை பார்த்து அக்கா கையில அந்த அக்காட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த அக்காட்ட என்ன இருந்து வாங்கிட்டு வந்தா? இப்பெல்லாம் கிடையாது. என்னன்னு என்ன இருந்து வாங்கிட்டு வந்தானே? உங்க அப்பா ஆட்டோ விட்டுருப்பாருல, அதுல இப்படி குறைஞ்சு குறைஞ்சு நோன்னா உனக்கு எப்படி இருக்கும்? இல்ல தேவையா டாபிக் பப்பு அப்பா வீடியோ பாப்பாரு. வேலையில நீங்க தாங்க உனக்கு வேண்டாம விடுங்க. படிக்கிற பள்ளியறதுக்கு போல போங்க. இந்த மாதிரி பேக்கு என்ன ஸ்கூலுக்கு போற நீ என்ன சொல்லு? களியமா தெரியாத மீன் பிடிக்க நீ மிஸ்டர் பப்பு சார் யாரு மகன் படிக்க லட்சணத்தை பாருங்க. என்ன வேற ஒண்ணு இல்ல. இது நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டி வேற படிக்க வைக்க. ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10,000 ஃபீஸ். நல்லா இருக்கும். விளங்கி 1 லட்சம் ரூபா கொடுத்தாரோ? 1 லட்சம் ரூபா கொடுத்தாரோ? 1.25 கோடி. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா 1 கோடி. எனவே செயற்கை மம்பட்டி போட்டனாலும் போட்டுப்பாம ஜாயின் பண்ணி போடுறதுக்கு. செயற்கை மம்பட்டினா நம்மளா செய்வோம்ல. நீ இப்படிங்க செயற்கை மம்பட்டினா பாட்பட்டா இருக்கும். அதை ஒரு டப்பால வச்சுக்கிடுவோம். அதை எடுத்து ஒன்னொன்னா சேர்த்து ஒரு மம்பட்டி உருவாக்கிடுவான். டப்பா மாதிரி கம்பா இருக்கும். அப்படி சொல்லி மம்பட்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஆர்டர் பண்ணோம்னா டேபிள் வருதுல்ல, அது மாதிரி ஜேபி காலேஜ்ல உண்மைக்கு இதுல இப்படிதான் கேட்டேன்னா என்னன்னே சொல்லு. எடுக்காத ஸ்கூல் விட்டு எங்க இருந்தேன்? அந்த குளத்து பின்னாடி உடக்குனால ஸ்கூல் விட்டு எங்க ஸ்கூல் விட்டு பின்னாடி உடக்குனால எங்க ஸ்கூல் விட்டு இந்த மிதானது 2 நாள் முன்னாடி எனக்கு என்ன பின்னாடி குளம் உடஞ்சா ஸ்கூல் பின்னாடி குளம். ஆமா உடஞ்ச அன்னைக்கு அங்க நினைஞ்சிட்டு இருந்தேன். அருவா வச்சு அந்த கூவ போய் தெரியுமா ஆட்டுக்கு அது வெட்டிட்டு நின்னாங்க. ஆட்டுக்கு கோப்புல ஆட்டுக்கா அதுக்கு தலைவலி வந்துட்டான். அதான் அரைச்சி வாயில போட்டு சாவடிச்சு. இப்ப அங்க HM சார் பாக்காது. அவர் நீ கட்டடிச்சு போயிட்டா ரைட்டு. நீ டிசின்ற யாருக்கும் நம்மகிட்ட சொல்லி இப்படி சொல்லாத நம்ம ஃபாலோவர்ஸ்ல இருக்காரு. வயசு 18 கூட அவளை தாலியே தேவையில்ல பொண்டாட்டின்ட்டு நோட்டு. அது டோரால வயசு 18 ஆனாதான் தாலி தேவை. 18 ஆனாலும் தாலி தேவையில்லை. நீ போக்சோ? ஆமா போக்சோவா. நான் போட்டோல போறேன். போட்டோல நேத்து நடந்த கதையெல்லாம் கொஞ்சம் சொன்னோம்னு தெரியும் பக்கத்துல இருந்தாங்க. நம்ம அந்த கதையை லேசா காதுக்கு நியூஸ் வந்துச்சு நைட் ஒரு 11 மணிக்கு. நேத்து ஒரு கனவுட என்ன நைட்டு தூங்கிட்டு இருந்தேன். அதை கட் பண்ணி சொல்லுங்க. நான் சொல்லுவேன் எடுக்காத. கட் பண்ணு. நான் கட் பண்ண வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கான். நேத்து படுத்திருந்தேன். இருந்தாப்ப எந்திரிச்சேன். இருந்த பாம்பு வீட்டுக்குள்ள ஓடுதுன்னு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வேற யாரும் இல்ல. எங்க அப்பா முழிக்க, எங்க அம்மா, என் தம்பி, தாத்தா யாருமே முழிக்கிறேன். நான் விறுவிறுன்னு அப்படியே சுத்தி முத்தி பாக்க செல்லு பக்கத்துல தான் நடக்கும். செல்லு எடுத்து பாக்க 12:43 44 ஆயிரம். பாம்பு எங்கேயோ போகுது வீட்டுக்குள்ள. நான் என்ன சுண்டு எடுத்துட்டு காதெல்லாம் போத்தி தலவாண்டியில மேல படுத்து காதுக்குள்ளதானே ஓட்டம் இருக்கு. கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பாம்பு உள்ள பேரு சொல்லிட்டு பழங்கி ஓட்டம் இல்லையோ? கௌரிய கட்ட இருக்கு. பாதாள சரங்கு எனக்கு தெரியாது. அவன் எந்த வீடியோ எடுக்க மாதிரி இருக்கு. எனக்கு தெரியாப்பா. ஒரு அக்கா வேண்டாம்பா எனக்கு. நான் இதுக்கே என்னை போய் வாத்தியார் அங்க பாத்துருப்பாரு. இப்ப கொஞ்சம் கூட்டுருவாரு அங்க. நான் 12th பாஸ் ஆயிட்டு 12th பாஸ் ஆயிட்டு ஆர்மி போனோம்னா நீங்க பேக்க புடிங்க வேண்டாம். பேக பூட்டே வேண்டாம். நீ வச்சிரு. என்ன வெத்து பேப்பரா அங்க தாங்க. அது வெத்து பேப்பர் அங்க தாங்க. என்ன இவன் ஆர்மி போல கன்னியாகுமரி எக்ஸாம் எழுத பேப்பர் கொண்டுட்டாம்ல. எக்ஸாம் எழுத பேப்பர் கொண்டுட்டாம். ஏக்கறது எடுக்காத இங்க பாருங்க. ஆர்மி போல கன்னியாகுமரி டூரா. எத்தனை பேர்? முதல் பேர் அவ பேர் தான். ஏன் எழுத்து கிடையாது. ஓ நீங்க
சரியா தவிர வீட்டுக்கு தான் போனேன். வீட்டுக்கு போனாங்க எக்ஸாம் எழுத பாப்பா இங்க ஒண்ணு பேர ஃபெயில் ஆயிருவோமா அதுக்கு எக்ஸாமுக்கு வரணும்மா வாங்காதங்க. அப்ப எங்க போனேன் அதான் வந்துட்டேன் போன எங்க இருக்கேன் நான் இப்ப வந்தேன். இந்தா எக்ஸாம் எழுதியா? ஏன்னா எழுதிட்டு தான் பேப்பர் கொண்டு வந்துட்டேன். நீ இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன். இல்ல இது என்ன கையில ஒரே மினுங்குது கையில காலன்னு கேட்டியா? ரன்னிங் போனா வாரம்னுட்டு இருந்தான். ஆளு பிரேக் பண்ணுங்க முன்னாடி வர பிரேக் பண்ண முன்னாடி வர பிரேக் வந்துட்டா எங்கேயுமே வர மாட்டேன். பிரேக் பண்ண அப்புறம் நான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு பெரிய ஆளா அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் வரேன் அப்படி இப்படின்னா இவன் கதை வேற பண்ணோடனே அடுத்து போன எடுக்க மாட்டான். ஆர்மிக்கு மாப்பிள சுடணும்ல எவ்வளவு வந்தாலும் சுட்டுணும்ல ஏலி அங்க இருந்து இங்க வந்தானே வெட்டிடணும்ல. ஆர்மி அங்க கொண்டு போய் அப்பா சேர்த்து விட்டாரு எங்க கலைஞர்ல அங்க அகாடமில. திங்கக்கிழமை சனிக்கிழமை போனாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் இருக்கோம். முண்டை திங்கக்கிழமை காலையில வந்து நிற்கும். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமே வந்துட்டாங்கப்பா. கேட்டா அவன் காரணம் சொல்லுதான் அங்க எல்லாத்தையும் சேர்த்து படுக்க. ஆமா அவனுக்கு பெட்ரூமோ பிள்ளை எல்லாம் சேர்த்து தனியா வந்ததுக்கு அது காரணம். அங்க போனதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஒரு சோசைக்காரனை போய் பாத்துருக்காவோ. ஏண்டியா சோசைக்காரன் சொல்லிருக்கான் உங்க மகன் வந்து வீட்டுல இருக்க முடியாதுன்னு கிடையாது, அவன் காட்டுல ஓடக்கூடிய குதிரை மாதிரி அப்படின்னு சொல்றான் சோசைக்காரன். உண்மையில அவன் கேளுங்க. நாய் துரத்து தெரியுமா? அந்த வீடியோ ஒரு நாய் இன்னொரு நாய் அதான் இவன்